ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஈவா சமையல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் பாத்ரூம், டாய்லெட்லாம் எப்போவும் நல்ல வாசனையாக க்ளீனாக இருந்துச்சுன்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இல்லையா? அதுக்கு ஒரு சூப்பரான டிப் தாங்க பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் நம்ம பேக்கிங் சோடா சேர்க்க போகிறோம். அதாவது ஆப்ப சோடா இருக்கு இல்லையா, அதுதான். இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக இதில் உப்பு சேர்க்க போகிறோம். நான் தூள் உப்பு தான் சேர்த்துருக்கேன். இதில் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இதில் எலுமிச்சையோட சாறு இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூனுக்கு மேலே சேர்க்காதீங்க. எலுமிச்சை சாருக்கு பதிலாக உங்கள் வீட்டில் வினிகர் இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். எலுமிச்சை சாறு செய்ததுக்கப்புறமாவே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா நுரைச்சி வரும். இப்போ இந்த ஸ்பூனை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டதுக்கப்புறமா அடுத்ததாக நம்ம இதில் வாஷிங் பவுடர் சேர்க்க போகிறோம். அதாவது துணி துவைக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்துகிற பவுடர் இருக்கு இல்லையா, அதுதான். இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா அடுத்ததாக நம்ம கடைகளில் ஜூஸ் பாட்டில், வாட்டர் பாட்டில்லாம் வாங்கினோம்னா இந்த மாதிரி அதில் மூடி இருக்கும் இல்லையா, அதுதான் எடுத்திருக்கேன். இதை வச்சு இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்த மிக்ஸில் இந்த மாதிரி நல்லா நிரப்பி எடுத்துக்கோங்க. நிரப்பி எடுத்து ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி நல்லா கவுத்தி எடுத்துருங்க. பாருங்கள், இந்த மாதிரி அழகாக ஷேப்பில் வந்துடும். இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நல்லா கவிழ்த்து எடுத்துருங்க. உங்கள் வீட்டில் இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் மூடி இல்லை அப்படின்னா நம்ம ரெடி பண்ணி எடுத்த மிக்ஸை இந்த மாதிரி கையில் கொஞ்சமாக எடுத்து நல்லா இந்த மாதிரி உருட்டி எடுத்து கூட நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ இதை நம்ம அப்படியே எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டில் இருக்கிற ஃப்ரிட்ஜில், ஃப்ரீசரில் வச்சுடுங்க. ஃப்ரீசரில் நீங்கள் வைக்கும்போது கொஞ்சம் நேரத்துலேயே இது நல்லா கெட்டியாயிடும். நான் சரியாக அரை மணி நேரம் கழித்து ஃப்ரீசர்லேருந்து இதை வெளியே எடுத்துகிட்டேன். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா கெட்டியாயிடுச்சுன்னு. இது பார்த்திங்கன்னா டாய்லெட் க்ளீன் பண்ணுற டேப்லெட்னு சொல்லுவாங்க. இது கடைகளில் அதிக காசுக்கு விற்றுக்கிட்டு இருப்பாங்க. நம்ம வீட்லேயே இந்த மாதிரி சுலபமாக ரெடி பண்ண முடியும். நம்மளோட மணியும் சேவ் ஆகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை நம்ம இந்த மாதிரி ஒரு சின்ன பிளாஸ்டிக் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நமக்கு எப்போல்லாம் வேணுமோ அப்போல்லாம் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இது குறைஞ்சது பார்த்திங்கன்னா 1லேருந்து 2 மாதத்துக்கு தாராளமாக வருங்க. இந்த மாதிரி டப்பாவில் போட்டு வச்சுட்டு ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அடுத்ததாக நான் அலுமினியம் ஃபாயில் பேப்பரில் இந்த மாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் நம்ம ரெடி பண்ணி எடுத்த ஒரு உருண்டையை எடுத்துக்கலாம். எடுத்து இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை இந்த மாதிரி நல்லா க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக இதில் நம்ம ஒரு ஊக்க வச்சு இந்த மாதிரி சுற்றி நல்லா ஓட்டை போட்டு எடுக்க போகிறோம். இந்த மாதிரி மேல் பக்கத்தில் ஃபுல்லாக சுற்றி நல்லா ஓட்டை போட்டு எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு அதிகமாக ஓட்டை போட முடியுமோ அந்த அளவுக்கு அதிகமாக ஓட்டை போட்டு விட்டுருங்க. இப்போ அடுத்ததாக நான் இந்த மாதிரி ஒரு நீளமான கயிறு எடுத்திருக்கேன். இதை வச்சு இந்த மாதிரி நல்லா முடிச்சு போட்டு எடுத்துக்கலாம். நல்லா டைட்டாக முடிச்சு போட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி முடிச்சு போட்டு எடுத்துக்கோங்க. உங்கள் வீட்டில் அலுமினியம் ஃபாயில் பேப்பர் இல்லை அப்படின்னா நம்ம கடைகளில் பழங்கள்லாம் வாங்கினோன்னா இந்த மாதிரி நெட்டுக்குள்ளே வச்சு தருவாங்க இல்லையா, அது இருந்துச்சுன்னா அதை கூட கொஞ்சம் சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம ரெடி பண்ணி எடுத்த இந்த டாய்லெட் கிளீனர் டேப்லெட்டில் ஒன்று எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா ஓரத்தில் நல்லா முடிச்சு போட்டு கயிறை வச்சு நல்லா கெட்டி எடுத்து கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அல்லது நம்ம வீட்டில் இந்த மாதிரி மாஸ்கெல்லாம் வச்சுருப்போம் இல்லையா, அதில் நான் வீடியோவில் காட்டுற மாதிரி ஓரமாக சிசரை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நம்ம ரெடி பண்ணி எடுத்த இந்த டேப்லெட்டை நம்மளோட மாஸ்கில் இந்த ஃபஸ்ட்டில் இருக்கிற லேயருக்குள்ளே வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா முடிச்சு போட்டு எடுத்து அந்த மாஸ்கில் ஒரு பக்கத்தில் இருக்கிற கயிறை வச்சு நல்லா டைட்டாக நீங்கள் முடிச்சு போட்டு எடுத்து கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம ரெடி பண்ணி எடுத்ததை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் வெஸ்டர்ன் டாய்லெட்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதோட ஃப்ளஷ் டேங்க் இருக்குது பாருங்கள், அதை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி எடுத்ததை இந்த மாதிரி ஓரத்தில் போட்டு விடுங்க. ரொம்ப அடியில் வரைக்கும் டச் பண்ணுற மாதிரி போடணும்னு அவசியம் இல்லை. தண்ணியோட மத்தியில், அதாவது சென்டரில் மட்டும் இருக்கிற மாதிரி நீங்கள் இதை போட்டு விடுங்க. தண்ணிக்குள்ளே சென்டரில் இருக்கிற மாதிரி போட்டு விட்டுட்டு கொஞ்சம் நூல் மட்டும் இந்த மாதிரி வெளிப்பகுதியில் இருக்கிற மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேலே இதோட மூடியை வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இதனால தான் நான் கொஞ்சம் நீளமான நூல் எடுக்க சொன்னேன். நீங்கள் எப்போல்லாம் டாய்லெட் யூஸ் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் நீங்கள் இந்த மாதிரி ஃப்ளஷ் டேங்க்கில் ப்ரெஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் அந்த தண்ணிக்குள்ளே நம்ம சேர்த்துருக்க டேப்லெட் கலந்து நம்மளோட டாய்லெட்டை க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கும். இதனால் நம்ம வீட்டில் இருக்க டாய்லெட் பார்த்திங்கன்னா அழுக்காகாது, கரை பிடிக்காது, மஞ்சள் கரை வராது. அது மட்டும் இல்லாமல் எந்த வித கெட்ட வாடையும் இல்லாமல் எப்போவுமே நல்லா பளிச்சுன்னு இருக்கும்.
நம்ம டெய்லியுமே டாய்லெட்டை வந்து க்ளீன் பண்ணணும்னு அவசியமே இல்லைங்க. நீங்கள் இந்த மாதிரி டேப்லெட் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு முடிய நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். பைசா செலவில்லாத ஒரு டாய்லெட் க்ளீனிங் ஐடியாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். இந்த டிப்பில் நம்ம வீட்டு பாத்ரூமில் எந்தவித கெட்ட வாடையும் இல்லாமல் நல்ல வாசனையாக ஃப்ரெஷ்ஷாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான டிப் தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து தேவைப்படுறது நம்ம வீட்டில் இருக்கிற ரெண்டு பொருள் தாங்க. ஒரு பவுலில் 4 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கேன். அதாவது சோளா மாவு இருக்கு இல்லையா, அதுதான். பொதுவாக பார்த்தீங்கன்னா பாத்ரூம் ஃப்ரெஷ்னருக்கு பேக்கிங் சோடா யூஸ் பண்ணுவாங்க. பேக்கிங் சோடாக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி கார்ன்ஃப்ளவரும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். இப்போ அடுத்ததாக இதில் நம்ம ஃபேப்ரிக் சாஃப்ட்னஸ் சேர்க்க போகிறோம். அதாவது நான் வந்து கம்ஃபர்ட் தான் சேர்க்க போகிறேன். நீங்கள் என்ன பிராண்ட் என்ன ஃப்ளேவர்னாலும் சேர்த்துக்கலாம். இதில் வந்து நம்ம ஒரு மூடி சேர்க்கணும். ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ஒரு பாதி மூடி அளவுக்கு சேர்த்துக்கிறேன். பாதி மூடி சேர்த்துட்டு இதை வந்து ஒருக்கா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா இன்னும் ஒரு அரை மூடி அளவுக்கு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். உங்ககிட்ட கார்ன்ஃப்ளவர் இல்லை அப்படின்னா நீங்கள் அதுக்கு பதிலாக பேக்கிங் சோடா கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இதோட கன்சிஸ்டன்சி இப்படி தான் இருக்கணுங்க. இப்போ இதை நம்ம இந்த மாதிரி ஒரு சின்ன கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் பிளாஸ்டிக் பாட்டில் வந்து யூஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணுங்கள். அப்போ தான் எது கூடவும் ரியாக்ட் ஆகாமல் அந்த வாசனை வந்து நிறைய நாளைக்கு வரும். நம்ம ரெடி பண்ணி எடுத்ததை இந்த மாதிரி கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணதுக்கப்புறமா இதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி நல்ல மெல்லிசான ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் உங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னா நல்ல மெல்லிசான துணி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு மேலே வந்து நல்லா டைட்டாக ஒரு ரப்பர் பேண்ட் வந்து போட்டு விட்டுடலாம். போட்டு விட்டுட்டு கீழே வந்து இருக்கிற எக்ஸ்ட்ரா டிஷ்யூ பேப்பரை வந்து நான் இந்த மாதிரி ஒரு சிசரை வச்சு கட் பண்ணி விடுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான பாத்ரூம் ஃப்ரெஷ்னர் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். மெயினாக நம்ம வந்து பாத்ரூமில் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா பாத்ரூமில் தான் பார்த்தீங்கன்னா ஈர வாடை வந்து ரொம்ப அடிச்சுக்கிட்டே இருக்கும் இல்லையா. ஸோ இது வந்து நமக்கு பாத்ரூமில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி எடுத்து உங்கள் வீட்டு பாத்ரூமில் ஒரு ஓரமாக வச்சு விட்டுருங்க. எப்போல்லாம் இதோட ஸ்மெல் வந்து உங்களுக்கு கம்மியாகிற மாதிரி தோணுதோ அந்த டைமில் இந்த டிஷ்யூ பேப்பருக்கு மேலே கம்ஃபர்ட்டை வந்து இந்த மாதிரி லைட்டாக ஊற்றி விட்டுருங்க. ஊற்றி விட்டுட்டு இந்த மாதிரி லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி செய்கிறதுனால அந்த வாசனை வந்து பாத்ரூம்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். இதை நீங்கள் ஒரு 15 days ஒன்ஸ் அல்லது ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை உள்ளே இருக்கிற மாவை வந்து தூக்கி போட்டுட்டு நீங்கள் அகெயின் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். இதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது செலவு பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மிங்க. நம்ம கடைகளில் அதிக காசு கொடுத்து வாங்குறதுக்கு நம்ம வீட்லேயே இந்த மாதிரி ரெடி பண்ணி வைக்கலாம். இதை நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி பாத்ரூமில் ஒரு ஓரமாக வச்சு விட்டுருங்க. இதில் நம்ம சேர்த்துருக்கிற இந்த கார்ன்ஃப்ளவர் வந்து பார்த்திங்கன்னா பேட் ஸ்மெல் வந்து நீக்கிறதுக்கு, அது மட்டும் இல்லாமல் நம்ம சேர்த்துருக்க கம்ஃபர்ட் வந்து நல்ல ஒரு மைல்டான ஸ்மெல் வந்து பாத்ரூம்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.